அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த துஆக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம வாழ்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. சிலருக்கு பணம், சிலருக்கு அன்பு, இன்னும் சிலருக்கு வெற்றி, சிலருக்கு உடல் ஆரோக்கியம், சிலருக்கு குடும்பம், சிலருக்கு குழந்தை, சிலருக்கு திருமணம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால் நிம்மதி. நிம்மதியான வாழ்க்கை தான் எல்லாருக்குமே தேவை. அந்த நிம்மதி எதில் கிடைக்குது அப்படின்னா அல்லாஹ்வை நினைவு கூறுறதுல தான் நிம்மதி இருக்குது. வேற எங்கே தேடினாலும் அது கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு கோர்ஸே இதுக்காக படிச்சிங்கன்னாலும் கண்டிப்பாக அதில் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அல்லாஹ்வை ஒரு இடத்துல உட்கார்ந்து திக்ரு செஞ்சு பாருங்க. 2 வார்த்தை அல்லாஹ்வை புகழுங்க. 2 வார்த்தை, அல்லாஹ்வே என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் உன்னுடைய அடிமைன்னு சொல்லி பாருங்க. எல்லாத்தையும் ஒப்படைச்ச ஒரு திருப்தி இருக்கும். யார்கிட்ட கேட்டால் கிடைக்குமோ அவங்ககிட்டயே நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்குது பாருங்கள். அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி நிம்மதியாக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவோம். அப்படி ஒரு வார்த்தையில் நமக்கு நிம்மதி கிடைக்க போகுது. ஆனால் இந்த மிக மோசமான காலகட்டத்தில் நிம்மதி இல்லாமல் தான் பலரும் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய தேடல்கள் இருக்குது, அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். நிம்மதி கிடையாது. அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறது கிடையாது. இதனால நமக்கு எவ்வளவோ விஷயங்களை கொடுத்துருக்குறான். ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான், குடும்பத்தை கொடுத்துருக்கான், சந்தோஷம், பணம், சாப்பாடு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ கொடுத்துருக்குறான். கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறான். அதனால கண்டிப்பாக இதை எல்லாத்தையுமே நம்ம உணர்ந்து வாழும்போது கண்டிப்பாக மன நிறைவோட அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை பொருந்தி கொண்டு சந்தோஷமாக வாழ முடியும். கண்டிப்பாக திக்ரு என்பது சாதாரணமான ஒரு வேலை கிடையாது. பலரும் இதை அப்படி தான் நினைக்கிறாங்க. திக்ரு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இது உங்களோட வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்தையுமே உங்ககிட்ட கொண்டு வரும். நீங்கள் எதை தேடுறீங்களோ கொண்டு வரும். சந்தோஷத்தை தேடினாலும் சரி, ஈமான தேடினாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை கேட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த திக்ரே உங்களுக்கு போதும். இந்த திக்ரை கெட்டியாக பிடிங்க. அதுலேயும் மிக முக்கியமான நாட்கள் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமையில கூடுதலான திக்ரை நீங்கள் செய்யுங்க. அது உங்களோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கும். ரொம்ப அதிர்ஷ்டமுள்ள வாழ்க்கையாக நீங்கள் உணரக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்விடமிருந்து அருட்கொடைகளை வாரி வழங்கும். அதனால் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமையில முடிச்ச அளவுக்கு அதிகமான அமல் செய்யுங்க. இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழன் வெள்ளிக்கிழமையிலையும் கூடுதலாக செய்யக்கூடிய அமல்களை நம்ம போட்டுட்டு வர்றோம். அதை செஞ்சாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சிறந்த ஒரு அடியாராக நம்ம இருக்கலாம். இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையும், மறுமை வாழ்க்கையும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். இப்போது இன்றைக்கு நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய 6 திக்ரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் துஆக்களை அங்கீகரிக்கக்கூடியது, நிறைவான வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் கொடுக்கக்கூடியது, அதிகமான நன்மையை உடனடியாக சம்பாதிக்கக்கூடியது, ஒவ்வொன்றும் உங்களுடைய ஆசைகளை கபூலாக்கி தரக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த அழகான திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் திக்ரு லா இலாஹ இல்லல்லா. இது தலைமையான களிமா, தலைமையான திக்ரு. இந்த ஒரு வார்த்தை தான் இம்மையும் மறுமையும் நமக்கு அழகாக மாற்றக்கூடியது. இந்த வார்த்தை இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. இந்த உலகத்தை ஒரு தராசிலையும் இந்த களிமாவை ஒரு தராசிலையும் வச்சா இந்த களிமாவுடைய தட்டு தான் கனமாக இருக்கும். அப்படிப்பட்ட கனமான வார்த்தை இது. இதை நீங்கள் உணர்ந்து இன்றைய தினம் சொல்லிடுங்க. இதுவே உங்களுடைய துஆக்களை கபூலாக்கிறதுக்கு போதும். அல்லாஹ்வுடைய அடியார் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு போதுமான வார்த்தை. அடுத்து இரண்டாவது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத்த ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹ்வே, இந்த உலகிலும் மறுமையிலும் ஆஃபியத்தான ஒரு நல்வாழ்வையே, அதிர்ஷ்டமான ஒரு நல்வாழ்வையே நான் உன்னிடம் வேண்டுகிறேன். இந்த ஆஃபியாக்குள்ள எல்லாமே இருக்குது. சிலர் சொல்லுவாங்க இதனுடைய அர்த்தம் ஆரோக்கியம் அப்படின்னு. இது ஆரோக்கியம் மட்டும் இல்லை, நல்வாழ்க்கை, இன்னும் செல்வம், அன்பு, பாசம், நம்ம எதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இந்த ஆஃபியாக்குள்ளே இருக்குது. அதனால தான் எப்போவுமே ஆஃபியத்தான வாழ்க்கையை நம்ம அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஒரு துஆவை இன்றைய தினம் நீங்கள் ஒதுக்கோங்க. அடுத்தது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீமி வ அத்தூபு இலைஹி. இது ஒரு சிறந்த இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் ஓதுனாலும் நம்மளோட வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு கொண்டு போவோம். துஆ கபூல் அம்சம் இது. அதனால் கண்டிப்பாக இன்றைய தினம் ஓதிக்கோங்க. அடுத்தது ஒரு குட்டி செலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வாலி முஹம்மத்.
இந்த செலவாத்தை இன்றைய தினம் ஓதுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். செலவாத்து ஓதிட்டு கேட்டாலும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். வாழ்க்கையை ரொம்ப வளமான பாதைக்கு கொண்டு போகும். அடுத்தது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். சொர்க்கத்தின் பொக்கிஷம் நமது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மந்திரம் தான் நான் சொல்வேன். இது கஷ்டத்திற்கும் போதுமானது. உங்களோட துவாவை அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்றதுக்கும் போதுமானது. இம்மை மறுமை வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா இந்த ஒரு திக்ரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. எந்நேரமும் ஓதுங்க. இதுவே போதும். அடுத்தது இறுதியாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த ஒரு கலிமாவை மட்டும் நம்ம சொன்னாலே போதும். நம்மளோட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான நன்மை, ஏராளமான சிறப்பை கொடுக்கக்கூடியது. இதை தூக்கத்திலிருந்து விழிச்சிட்டு ஓதிட்டு கேட்டு பாருங்க. அத்தனை துவாவும் அப்படியே கபூல். இதை ஓதிட்டு வெளியே போனீங்கன்னா நடக்கிற எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லவாக தான் நடக்கும். போயிட்டு நல்லபடியாக நீங்கள் திரும்பி வருவீங்க. அதிர்ஷ்டத்தோடு திரும்பி வருவீங்க. நல்ல ஒரு செய்தியோடு நீங்கள் திரும்பி வருவீங்க. அப்படி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. நன்மைகள்னு பார்த்தா இதை விட யாருமே நன்மையை சம்பாதிக்க முடியாது. அந்த அளவு நன்மைகள். அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்குது. ஒரு தடவை ஓதனா பல லட்சம் நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தர்றான். இன்னும் ஏராளமாக இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைய தினம் நம்ம சொன்ன இந்த 6 திக்ருமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. நம்ம எல்லோருமே அன்றாடம் ஓதக்கூடியது. அன்றாடம் ஓத முடியாதவங்க கண்டிப்பாக இந்த வியாழக்கிழமையிலாவது இது அனைத்தையுமே சேர்த்து ஒரு 10 தடவை ஓதுங்க. போதுமானது. 10 தடவை ஓதுனாலே பெரிய விஷயம்தான். நிறைய நன்மைகளை நம்ம சம்பாதித்த ஒரு திருப்தியோடு நம்ம இருக்கலாம். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே துவாக்களை அங்கீகரிக்கக்கூடியது. எனவே இன்றைய தினம் மக்ரிபுக்கு பிறகு இதை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ரொம்ப ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்களுக்காக துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹாலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். அமீன். நீங்களும் யா அல்லாஹ் அமீன்னு போட்டுருங்க. கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுக்கு அப்படியே ஆக்கி தருவோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு வஜீஃபா வேணும். அல்லாஹ்விடத்தில் நெருங்கிறதுக்கு ஒரு கிதாப் வேணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்காதீங்க. நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் ஒரு தேவைக்கு பல வஜீஃபா இருக்கும். அதனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை செஞ்சுக்கலாம். அந்தளவு ரொம்ப ஒர்த்தான ஒரு கிதாப் தான். இந்த கிதாப் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருக்குமே தேவைப்படுறது என்ன அப்படின்னா, நோயிலிருந்து விடுதலை, ஒரு ஆரோக்கிய குறிப்பு, ஒரு அழகு குறிப்பு, இன்னும் ஒரு வீட்டு குறிப்பு. இது எல்லாமே பாரம்பரியமான முறையில் நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா அந்தளவு நோய்கள் பெருகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பணமும் செலவாகுது. இது எல்லாமே இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தை நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட இன்னொரு சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான குறிப்புகள் தேவைப்படுது அப்படிங்கிறத அந்த சேனலை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. அந்த சேனலோட லிங்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே போய் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.